அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் எந்த ஒரு தாக்குதலும் நடைபெறவில்லை. குவைத் பாதுகாப்பாக இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் ஏர்போர்ட்டின் டெர்மினல் 5 விமானம் புறப்பட தரையிறங்க தயாராக உள்ளதாக ஜெசிரா ஏர்வேஸ் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் பார்க்க போகிறோம். அடுத்து ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான பனிப்போர் மீண்டும் தொடங்கியுள்ளது. அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான முக்கிய பேச்சுவார்த்தை நேற்று இஸ்லாமாபாத்தில் தோல்வியில் முடிந்ததால் அடுத்து என்ன நடக்கும் என்ற ஒரு விதமான பதட்டமான சூழ்நிலையை வளைகுடா நாட்டில் நிலவி வருகிறது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த உடனே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன அறிவிக்க விடுறாருன்னா, ஈரானுக்குள் செல்லும் மற்றும் ஈரானிலிருந்து வெளியாகும் வெளிநாட்டு சரக்கு கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பலை முற்றுகையிடுவோம் என எச்சரித்துள்ளார். அதாவது ஈரானிடம் எந்த ஒரு நாடும் வணிக போக்குவரத்தை வைக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் இதற்கு ஈரான் ராணுவம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, அமெரிக்கா மற்றும் ஈரானின் எதிரி நாட்டு கப்பல்கள் ஹர்முஸ் ஜலசந்தி கடல் வழி பாதையை பயணித்தால் அனுமதிக்க மாட்டோம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் முழுவதும் ஈரானின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. அதுபோல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடக்கும் கப்பலிலிருந்து வரி வசூலிப்போம் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னா, ஈரான் சொல்றது அமெரிக்கா கேட்க மாட்டான், அமெரிக்கா சொல்றது வந்து ஈரான் கேட்க மாட்டான். இது எப்போதும் ஒரு தீராத சண்டையாக உருமாறி உள்ளதாக நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள். அதுபோல ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தவுடனே வளைகுடா நாடுகளான குவைத், சவுதி அரேபியா, கத்தார், அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் ஆகிய அரபு நாடுகளை மீண்டும் ஈரான் தாக்கக்கூடும் என அமெரிக்கா நினைத்திருந்த நிலையில் அதற்கு மாற்றமாக எந்த ஒரு தாக்குதலையும் ஈரான் ராணுவம் மேற்கொள்ளவில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா குவைத் மீது எந்த ஒரு தாக்குதலும் நடைபெறவில்லை என குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், எது எப்படியோ இந்த வளைகுடா சண்டை முடிந்தால் வெளிநாட்டவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். இவனுங்க மாறி மாறி சண்டை போடுறதால ஏற்பட்ட மூடிட்டாங்க. இதனால அவசர ஆபத்துக்கு இந்தியா ஸ்ரீலங்கா செல்ல ரிட்டர்ன் வரத்துக்கு முடியலைங்க. நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க அப்பா இறந்துட்டாரு. உடனடியாக சென்னை வரணும் கேட்டிருந்தாரு. அந்த டைம் பாருங்க, ஒரு ஃப்ளைட்டும் இல்லை. அப்படியே இருந்தாலும் சவுதி அரேபியா போயிட்டு அங்கிருந்து மும்பை போயிட்டு அங்கிருந்து தான் சென்னைக்கு வரணும். இதுக்கே 2 நாள் ஆகிடும். அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் வேற அதிகம். இதுபோல் நமக்கு தெரிந்த சம்பவம் ஒன்று தான், ஆனால் தெரியாத துயர சம்பவம் நிறையா இருக்குங்க. இப்போதைக்கு குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் செய்வதற்கான எந்த ஒரு அறிவிப்பையும் குவைத்துடைய டிஜிசிஏ அபிஷியலாக எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. ஆனால் ஜெசிரா ஏர்வேஸின் சிஇஓ ஆன பரதன் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, ஜெசிரா ஏர்வேஸின் டெர்மினல் 5 இப்போ ஃபுல்லாக ஃப்ளைட் புறப்படுவதற்கு ரெடியாக இருக்கு. குவைத்துடைய டிஜிசிஏ குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் செய்யலாம் என சொன்ன அடுத்த நிமிடமே ஜெசிரா ஏர்வேஸ் விமானங்கள் குவைத் ஏர்போர்ட் டெர்மினல் 5லிருந்து புறப்பட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக ஜெசிரா ஏர்வேஸின் சிஇஓ தெரிவித்துள்ளார். இப்போ குவைத்துடைய கரண்ட் சுச்சுவேஷன் நார்மலாக இருக்குங்க. டெய்லி உணவுப் பொருட்கள் கொண்ட 500 ட்ரக்கள் சவுதி பார்டர் வழியாக குவைத் வருவதாக குவைத்துடைய உணவு பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனால் குவைத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இல்லை என குவைத் அரசு தெரிவித்துள்ளது. ட்ரக் மூலம் மட்டும் இல்லைங்க, கார்கோ விமானங்கள் மூலமும் டன் கணக்கில் உணவுப் பொருட்கள் குவைத் கொண்டு வரப்படுவதால் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் உணவுப் பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சம் வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல குவைத்தில் உள்ள நம்பாளுங்க ஜமியா மற்றும் பக்கலாவில் உணவுப் பொருட்களின் விலை எப்படி இருக்கு, நார்மலா இருக்கா இல்லை வந்து அதிகமாக இருக்கின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அதுபோல் நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்குங்க, குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. குவைத் ஏர்போர்ட் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லைங்க. அதாவது குவைத்திலேருந்து இந்தியா இலங்கை செல்பவர்கள் பார்டர் வழியாக தான் போகணும். அதாவது சவுதி அரேபியா பார்டர் கிராஸ் பண்ணிட்டு தமாம் போயிட்டு அல்லது ரியாத் போயிட்டு அங்கிருந்து தான் இந்தியா இலங்கை செல்ல முடியும். அதே போல் ரிட்டர்ன் வர முடியும். அதே போல் புதிய விசாவில் உள்ளவர்கள் அவங்க விசா பார்த்தீங்கன்னா 1 மந்த் வேலிட் இருந்தால் அவர்கள் குவைத் நுழைய முடியும். அதே போல் குவைத்தில் சிவில் ஐடி உள்ளவங்க வந்து தாராளமாக போகலாம், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. சிவில் ஐடி இல்லாத இந்த விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, அப்புறம் ஃபேமிலி விசிட் விசா, அப்புறம் வந்து விசா கேன்சல் பண்ணி குரூஸ் அடிச்சவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பசியால் வழங்கப்படும் அப்ரூவல் வைத்து தான் செல்ல முடியும். அதுபோல் சிலருக்கு இன்னொரு டவுட் இருக்கு, என்கிட்ட வந்து சிவில் ஐடி இல்லை, மொபைல் ஐடி மட்டும் தான் இருக்கு, இதை வச்சு நான் பயணிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சிவில் ஐடி இருந்தால் சிவில் ஐடி காட்டுங்க, அப்படி இல்லாட்டி மொபைல் ஐடி காட்டுங்க, எதுவும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஈஸியாக வந்து டிராவல் செய்யலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 300 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1013 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 569 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 261 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.